ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இஃப் எம் அண்ட் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா தெரியும், ஜீரோ தவிர்த்து வரக்கூடிய எல்லா நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எம் டஸ் 2 to the power n into 5 to the power m ends with 5. இப்போ இது ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணால் கடைசி டிஜிட் எனக்கு என்ன கிடைக்கணும்? 5 கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பிரித்து பார்ப்போம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் 2 to the power n. இந்த 2ல நீங்க எந்த நம்பர் 2 to the power nல நீங்க எந்த நம்பர் வேணா போடுங்களேன். நேச்சுரல் நம்பர் 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க. எது போட்டாலும் லாஸ்ட் டிஜிட் என்னதான் வரும்? ஈவன் நம்பரா தான் வரும். இப்போ என்ன, சில பேருக்கு புரியும், புரியாதவங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனமா பொறுமையா கவனி. 2 to the power 1னா 2, 2 to the power 2னா 2 2s are 4, 2 to the power 3னா 2 2s are 4, 4 2s are 8. எல்லாமே ஈவன் நம்பர் தானே, எல்லாமே ஈவன் நம்பர் தான். ஸோ அதனால 2 to the power nனாலே ஈவன் நம்பர் தான் வரும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப அடுத்தது 5 to the power m. இப்ப இந்த mல 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போட்டு பார்ப்போம். 2 டிஜிட்ல தான் 5 டேபிள்ல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலே 2 டிஜிட்ல தான் அது முடியும். வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். 5 to the power 5னா சாரி 5 to the power 1னா 5ல முடியும். 5 to the power 2னா 25ல முடியும். 5 to the power 3 அப்படின்னா 125ல முடியும். ரைட் ஆகனா? சரி, இப்போ இது எல்லாமே எதுல எண்ட் ஆயிருக்கு? ஸோ 5 to the power mல நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் ends with 5. நல்லா புரியுதா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 to the power n into 5 to the power m. ஆமாவா சாமி? இப்ப நல்லா கவனிக்கணும், இது எனக்கு ஈவன் நம்பர். இது எனக்கு எதுல முடியுது? 5ல முடியுது. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இங்க நல்லா கவனிங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுங்க. 5 எடுத்துக்கிறேன். 5 இன்டூ 2nல இருந்து நம்பர்ஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் 2, அடுத்தது 4, அப்புறம் 8. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க 5 கூட. உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட், நம்ம கணக்கு லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான். லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கணக்கில் எடுத்தீங்கன்னா போதும். ரைட்டா? இப்போ 5 2s are 10, 20, 40. லாஸ்ட் டிஜிட் எதுல முடிஞ்சிருக்கு? 0ல முடிஞ்சிருக்கு. இப்ப வேற ஏதாவது கூட ஒரு செட் எடுத்து பாருங்க. 5 to the power mல என்னென்ன நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்ப 25 எடுத்து போட்டு பாருங்க. 2 into 25, அதாவது 5 to the power nல என்னென்ன வேல்யூஸ் வரும்? 5, 25, 125 இப்படி போயிட்டே இருக்கும். ஆமாவா? ஸோ இங்க ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அதை தான் இங்க போட்டுட்டு இருக்கேன். 4, 8. சார் ஈவன் நம்பர் தானே சார், 6 எடுக்கலாமா? கேட்கக்கூடாது, 6 எடுக்கக்கூடாது. ஏன்னா 6 எடுத்தீங்கனால 0 தான் வரும், பட் 6 எடுக்கக்கூடாது. நம்ம ஏன்னா பவர்ல 1, 2, 3 போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 2, 4, 8 தான் வந்துச்சு. ஆமாவா? அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ 25, 25, 25. ஸோ இது போட்டிங்கன்னா 50, இது போட்டிங்கன்னா 100. ஸோ இது போட்டிங்க அப்படின்ட்டுனா 200. ஸோ அப்போ நல்லா கவனிங்க. 5 4s are 40, 200. இது லாஸ்ட் டிஜிட் என்னல எண்ட் ஆயிருக்கு? 0. ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க, 2 to the power into 5 to the power m will always ends with 0. So no value of m will end with 5. 5 இப்படி நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எம்முக்கு எந்த வேல்யூ போட்டாலும் சரி அது 5ல எண்ட் ஆகாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நல்லா கவனிங்க. இப்போ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆக்சுவலா 2 to the power n அப்படின்றது ஈவன் நம்பர் தான். ஈவன் நம்பர் கூட நீங்க எதை மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஸோ அப்போ டெஃபினட்டா 5ல எண்டே ஆகாது. 5ங்கிறது ஆட் நம்பர். ஆமாவா? ஸோ ஈவன் நம்பர் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது ஈவன் நம்பரா தான் மாறும். அது எப்படி ஆட் நம்பரா இருக்கும்? ஸோ அங்கேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் என்னோட ஆன்சர். நீங்க இந்த ஆன்சரை மட்டும் எழுதினீங்கன்னா போதும். புரியுதா?
ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் போட்டுட்டு இந்த ஆன்சர் எழுதுனீங்கன்னா போதுமானது. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.